கருணாநிதி ஆட்சி காலத்தில் நிலமற்றவருக்கு 2 ஏக்கர் நிலம்னு ஒரு சர்வே எடுத்து ஒரு அறிவிப்பே கொடுத்தார் கருணாநிதி. திருட்டுறையில் வந்த கருணாநிதி. ஆனால் என்ன ஆச்சு? இன்னைக்கு வரைக்கும் திட்டம் கொடுக்கப்படவே இல்லை. ஏன்? ஒவ்வொரு ஆதிக்க சாதியும் பல ஏக்கர் நிலத்தை மடக்கி வச்சிருக்கான். அவனுக்கு ஆதரவா திமுக இருக்கு. உனக்கு ஓட்டு போடுறவன் ஏழைபால் அப்பாவி பஞ்ச பராரி ஓட்டு போடுறான். அவனுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுத்தா அவனுடைய வாழ்க்கை நிலை உயரும். அரசு புறம்போக்கு நிலம் பூரா யார் ரியல் எஸ்டேட் பண்றா? அரசியல்வாதி அதிகாரியும் என்று ரியல் எஸ்டேட் பண்றான். வட இந்திய அதிகாரிகள் பூரா தமிழ்நாடு வேட்டைக்காடு. 88,000 ஏக்கர் நிலம் 1929 லீஸு கொடுத்த நிலம் ஒரு ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு மார்வாடி கம்பெனிக்கு. இவன் 5 லட்சம் கோடி பெருமானம் உள்ள தமிழருடைய நிலத்தை ஊட்டியில் எஸ்டேட்டுகளை இந்த முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளை பட்டா போட்டு கொடுத்துட்டான். சட்டசபையில பகிரங்கமா சொன்னாரு வேல்முருகன். இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. ஒரு பொய்யை சொல்லிட முடியுமா சட்டசபையில? அப்போ இது திமுக என்பதே வெகுஜன விரோத அரசு, தோற்கடிக்கப்பட வேண்டிய அரசு, விரட்டப்பட வேண்டிய அரசு. இந்த கொள்ள எத்தனை 2.5 வயது பெண் குழந்தைய பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டுட்டு வர்றான். யாரா அவன்? திமுக இளைஞரணி செயலாளர். பார்த்தோமா? அப்போ இந்த கட்சி ஒழிக்கப்பட வேண்டிய கட்சியா இல்லை ஓட்டு போட வேண்டிய கட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். இந்த தேர்தலில் திமுக விரட்டப்படும். திமுக நீங்க மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும்.